உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார். உள்ள வந்து பாருங்க, அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. Wow, what a man. உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா. விடு விடு, பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி வந்தா என்ன, பழையது வந்தா என்ன? என்னது இது? அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்தை அமிர்தம் இல்லைன்னு நினைச்சேன். ஓங்க சும்மா என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்கேயும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரில பாஸ். இப்போ அதோட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடி எனக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா, கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறா. பாஸ், மேலே இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பாக்குறேன். பாரு சரண்யா. ஓங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா காட்டேன், காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா கவு தர. உள்ள என்ன நடக்குது? கவு தர சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோய்னு வேற வேலையே இல்லை இவனுக்கு. ச்சே, தரக்க புரியல இல்லையா? சரண்யா சரண்யா வர. என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன கஷ்டப்பட வேலை? ஓட்டில மாட்டிருக்கு. ஓகே மாட்டிருக்கு. லாக் பண்ணிருக்கீங்க. மெதுவா, அவசரப்படாதீங்க. ஆவி. ஏன்டி கிரில் கம்பி எடுத்தா மண்டையில சொல்லுன? போடா லூசு, நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொண்டுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளவு நாள் செத்தவங்க தான் புதைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா, நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? பாஸ் பாஸ் பாஸ், இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ, இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ், இவன் தான் அன்னைக்கு நான் பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ், இவன் ஃப்ரைட் ரைஸ் தான் பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு. அநியாயமாக உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி, அவனை வெள்ளைடு. அட பாவி, உயிரோட தாயா இருந்திருக்கா? இப்போ இல்லை பாஸ், ரெண்டாவது கொலை பண்ணி கஷாரத். நீங்களே பார்த்தீங்களா, திடீர்னு இருந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேல எல்லாம் முடியாதியா? போயா, இந்த தடியில புதைக்கவே தம்பில்ல இந்த கிழவன் வேற. நீ ஒன்று பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. கிரண், நம்ம ஏதோ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுதுடா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் எல்லாம் இங்கேயே வந்து சாவணும்? இங்க என்னமோ நடக்குது ஸ்மிதா. எனக்கு லைட்டா அந்த ஷரத் மேல தான் டவுட்டா இருக்கு. லைட்டா இல்லடா, எனக்கு அவன் மேலதான் டவுட்டே. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன், நேற்று அந்த பஸ் டிரைவர், ஏன் நமக்கே அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஒருவேளை அவன் கிரிமினலா இருக்கணும்னு தோணுது இல்ல? அவ யாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண கிரிமினல் கிடையாது. பின்ன அவன் பேய். ஏச்சி,
என்னடி லூஸ் மாதிரி பேய் பூதம் கிளப்பி விட்டுட்டு இருக்க? கிரண், நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. நேத்து அந்த ஜாடியில இருந்த ஜெம்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னான். இது எல்லாத்தையும் விட நீ அவன்கிட்ட கண்ணாடியை காட்டும் போது அவனுக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாத்தில்ல? எனக்கும் அந்த விஷயத்த உறுத்திட்டு இருக்கு. ஆனா அதை வச்சு அவன் பேயிட எப்படி முடிவு பண்ணுவேன்? ப்ளீஸ் கிரண், எனக்காக ஒரே தடவை அவனை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே. எனக்கு என்னமோ அவன் ஒரு பேய்னு தோணுது. பேயா? உனக்கு வாய்ஸ் வச்சிட்டேன். தனு, என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயந்த நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா? அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு, நான் கூப்பிட்டு பார்க்குறேன், வரானான்னு பார்ப்போம். எங்க? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா. வாடா வாடா இங்கே பண்ற? பாஸ், நாளைக்கு இந்த வீட்டை உங்கள் பேரில் மாற்றுறாங்க. உயிரெலாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கிளம்பிடலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து ஹோட்டலுக்கு கவனிச்சுக்கோ. ம். பாஸ், என்னையா? நீங்கள் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். சரத், வெரி குட்யா. ஆமாம். டேய் சாம்பார்ஸ், என்னடா ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இட்டா கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சுப்பீங்க போல. இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஓவரா இருக்கு. நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. வா, நம்ம வெளி பாத்திரம் போய் பண்ணுவோம். மறைக்காதே. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? போ. நான் வேணா ஒரு வாட்டி பண்ணட்டுமா? இல்லை பாஸ், இது ஏன் பயம், இதை நானே எதிர்கொள்கிறேன். சூப்பர் சரத், ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ். ம். வாடா வாடா பாடா பாடா படிமுச்சாயா. வாடா வாடா பண்ணி முடிச்சுவாயா. பண்ணி முடிச்சு வாங்க. நான் சொன்னேன்ல பாஸ், பண்ணி முடிச்சு வருவான். எப்படி டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டா பாருங்க. பயத்து கண்ணில் மர புள்ள மரன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ். தம்பி, உன் பட்டா ரெடி ஆச்சுப்பா. இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது. ஏய் கிரண், ஏடா இப்படி உம்முன்னு வர? இல்லை, இவ்வளோ நம்ம சரத்தை தான் சந்தேகப்பட்டு இருந்தோம். ஆனால் அவனையே ஒருத்தன் வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஒருவேளை அந்த சரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ? ஏச்சி, லூசு மாதிரி பேசுற. நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானான்னு யோசிச்சுட்டு இருந்தா நீ அவனை மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் சொன்னேன். சும்மா சும்மா எரிஞ்சு விழாது.
ஆஹா, செம்மையா இருக்காளே. எங்களெல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் அவளை தனியா ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்க. ஏச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா, நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தானே நான் அவனை வெளில அமிச்சேன். எதுவாக இருந்தால் கூப்பிடு. போ போ ஸ்மிதா, போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமாக தான் சொல்லிட்டு போயேன். பயத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டாக சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். நீதான் பாட்டு பாடினியா? என்னடா? இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்தேன். விசில் இல்ல, பாட்டு. நீ வாய் திறந்து பாடினியா? என்னடா பயமுறுத்துற? சரி இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா. ரொம்ப பயமா இருக்கு. இது பார்க்கலாம். இங்க இருந்தா வருது. இந்த நேரத்துல யாரு? வேண்டாம், பயமா இருக்கு. யோ, நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது? நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுறது? யார் மூடுறது? முதல்ல நீ மூடு. இது ஆட்டோல காத்து தாள முடியும். இப்ப யாரு கதவு தட்டினது? இப்ப எதுக்கு மேடம் பாட்டுலாம் பாடுறீங்க? யோ, நான் பாடலையா? கிரண், இவனுக்கும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. மேல இருந்தா வருது. வாங்க போய் பாப்போம். வாங்க. சரியா? எதுக்கு தட்ட சரியா? கதவு தர. சத்தமே இல்ல. உள்ள என்ன நடந்திருக்கு? கண்டிப்பா உள்ள என்ன நடந்திருக்கு? உங்ககிட்ட தான் பாஸ் இருக்கு. டென்ஷன் எந்த சவிட தெரியல. சீக்கிரம் பாஸ். இந்த லுக்குலாம் ஒன்றும் குறைச்சல. ஒரு சாவியை சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கையில் நீங்க நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்லைனாலும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சியை காணும். என் தங்கச்சியை காணும் பாஸ். என் தங்கச்சியை போய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவிகளா. என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ, நிறுத்தியா? உன் தங்கச்சியே எந்த பேயும் தூக்கல. அவ என் கூடயே ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. யாரும் என்ன மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்க அண்ணனும் கல்யாண வயசுல இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பார்த்து லைட்டு வேற.
வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாடா. யாரு 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 யாரு? ஏய் சரத், என்ன பண்ற? இவன் ஒருத்தன் மறுபடியும் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். மேடம் என்னாச்சு மேடம்? என்னாச்சு சொல்லுங்க. ஏன் இப்படி பதறீங்க? மறுபடியும் வேணாம். என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? நீ பார்த்தல? எதை பாஸ்? கருப்பா கோரமா ஒரு உருவம். நீ பார்க்கல? என்ன பாஸ் சொல்றீங்க? நான் சொன்னேன்ல. நீ பார்த்தல? நீ பார்த்தல? நான் சொல்ல நம்பல. இந்த பரதேசி இன்னும் உயிரோட தான் பாஸ் இருந்திருக்கான். இவனை பார்த்தா பயந்தீங்க? பாஸ் உங்க மேல யாரோ குத்து வச்சு உட்காந்துருக்காங்க. இப்படி காத்தடிக்க அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாகும். ஆமா, அருணாச்சலம் அவனை சொத்துக்காக தானே குணப்படுத்தான்னு சொன்னேன். ஆனா சொத்தே அவன் பேர்ல தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? அதுதான்டா பிரச்சனையே. இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடுடா? ஏன் வீடு? இது ஏன் வீடு? இந்த வீட்டை நீ சொந்த கொண்டாடணும்னு நினைச்ச. அதானே அந்த நினைப்பு நான் உன்னை இங்கிருந்து விட்டாதானே வரும். வெள்ளை பந்து பின்னோடு பந்து. அவ கருப்பும் இல்ல, அவளுக்கு பிடிச்ச கருப்பு இல்ல, மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நேரம். மஞ்சள் தான். ஆனா எனக்கு இப்ப பிடிச்ச நேரம் கிடையாது. ரத்த நேரம் சிகப்புடா. என் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க?
ஓகே ஓகே பாஸ், புரியுது புரியுது. இந்த மாதிரி பஜாரி கூடலாம் இருந்தா எனக்கும் இப்படி தான் தொட வைக்கும். நான் போய் சேஃப்டி சாமி போட்டு எடுத்துட்டு அது நானும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். இது எஸ்கேப். நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த சாமி பட்டா பவர்ங்கிறது எனக்கு தெரியும். நான் போய் எடுத்துட்டு வரேன். இது பார்ப்பா, மொயினு வர ஆரம்பிச்சுட்டா உன்னை கண்டிப்பா காவு வாங்கிடுவா. நான் இங்க இருந்தா என்னை உண்டியல் பண்ணிடுவா. என்ன உடுப்பா. காவாகிடுமா? ஆமா ஐயா. இது ஒண்ணும் பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, பிடிக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் பாவம் மேடம். கிரண் எங்கடா இருக்க? பாப்பா கிரண் எல்லாம் ஓகே தானே? வாமா, ஒன்றும் இல்லைம்மா, எந்திரி. என்ன என்ன அடிச்ச தெரியுமா நீ? ஷரத், எல்லாம் ஓகே தானே? ஷரத், கேட்டுட்டு இருக்கல, சொல்லியா? இல்ல இல்ல. கிரண், என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க? சரண்யா எங்க? ஏ சாத்தானே, ஜெகதீஷ் பாபா மேல ஆணையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. கன்ஃபியூஷன் ஆகுதா? I say you get out. என்னையா நீ வெட்டது சுந்தர மாதிரி வெட்டதையே பார்த்துட்டு இருக்க? தப்பிக்கிறத வழி பண்ணியா? எந்த கதவுல இருந்து என்ன வருதுன்னே தெரியல. போயா. யோ, இந்த வாசக்கதவே தரையா, இந்த வழியாவே தப்பிச்சிடலாம். தேங்க் யூ. டேய், புத்தி காமிக்கிற பாத்தியா? நம்ம எல்லாம் சேர்ந்து போய் திறக்கலாம்னு சொல்லு, அர்த்தம் இருக்கு. போ. ஓ ஓ. அனி, என் கூட இல்லையே. மஞ்ச பாப்பா, உனக்கு நான் தனியா சொல்லணுமா? உள்ள போலாங்களா? போங்க போங்க. என்னத்துக்கு போன்றா? என்ன வீசிங்க? இந்த பொண்ணு ஓ மேக்குது நீனா? அப்படியா? துர்னா, அதுக்குள்ளையா? நான் எவ்வளோ படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? போனா இது யாரை விட்டது?